we are all religious people மாறிக்கிட்டு இருக்கிறோம் இப்ப, மதவாதிகள். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது மத மக்கள் அல்ல, கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஆவிக்குரியவர்கள், ஆன்மீகவாதிகள். உங்களுக்குள்ள எனக்குள்ளே அந்த தாட் வரணும், ஒரு ஆயத்தம் இருந்துகிட்டே இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, கடைசி ஃபிளைட் இங்கேருந்து போகுது, இதோ மொத்தமும் எரிய போகுது, கடைசி ஃபிளைட் ஒன்று இருக்கு, அந்த ஃபிளைட்டை பிடிக்க எப்படி போவீங்க? எப்படி போவீங்க? நீங்க மொத்தம் அடுத்த ஸ்டெப் எப்படியாவது ரீச் ஆகணும்னு போவீங்க தானே? நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்களா? பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம், அதெல்லாம் சும்மா சொல்றாங்க, இன்னொரு ஃபிளைட் கண்டிப்பா வரும், அப்படியா சொல்லுவோம்? ஒரு ட்ரெயின் பிடிக்கும்போது, ஃபிளைட் பிடிக்கும்போது இருக்கக்கூடியதான அந்த உணர்வு, வேகம் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லையே. யோசிச்சு பாருங்க, அவன் பயபக்தி உள்ளவன் ஆயிட்டான், பயம் வந்துருச்சு அவனுக்கு, ஐயோ உலகம் அழிய போகுது. அந்த விஷனை அப்படியே பசங்களுக்குள்ளேயும் கொண்டு போயிட்டான், அவர்களும் பயபக்தி உள்ளவர்களை மாறிட்டாங்க, உட்கார்ந்து பேழையை கட்டுறாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்களுக்கு பயபக்தி இல்லை. இன்னைக்கு பயபக்தி எதுக்காக இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஃபியூச்சருக்காக இருக்குது. உங்க பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். நமக்கு எது முக்கியம்? எவ்வளவு அழகா திருப்பி விட்டான் பாருங்க. நோவாக்கு பிள்ளை இல்லையா? ஏனோக்கு பிள்ளை இல்லையா? அத்தனை பேருக்கும் பிள்ளை இருந்துச்சு, எல்லாரும் பிள்ளை குட்டிகளோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஸ்பிரிச்சுவல் காரியங்களை கரெக்டா இருந்தாங்கல்ல, ரெடி ஆகிட்டே இருந்தாங்கல்ல. இன்னைக்கு ஆண்டவர் புறப்பட சொல்ற, அன்னைக்கு ராத்திரி புறப்பட, இமிடியேட், உடனே அவன் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, கையில் இருக்கிற மாவு மட்டும் எடுத்துக்கிட்டார். அந்த மாவு என்ன வந்துச்சு? 11 மாசத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் மாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் 40 வருஷம் போஷிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருந்தார். யாக்கோபு தான் சொன்னார் கோலும் கையுமா வந்தேன்னு, ஆனா ஒரு நாளும் மோசே சொல்ல கோலும் கையுமா வந்தேன்னு. ஆனா உண்மையிலேயே மோசே கோலும் கையுமா தான் வந்தார், ஒன்னும் இல்லை. 40 வருஷம் கர்த்தர் போஷித்தார். அந்த தேவன் தான் உங்களையும் சொல்றார், ரெடியா இரு, எப்ப வேணாலும் கிளம்ப சொல்லுவேன், எப்ப வேணாலும் இங்கிருந்து புறப்பட வேண்டி இருக்கும். நீங்க புறப்படுற இப்ப எப்படி ஆகி போச்சுன்னா, நீங்க புறப்படவே மாட்டீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு சொல்லி பாருங்க, கூட வரதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறோம்? நான் ஸ்பிரிச்சுவலி சொல்றேன், தேவன் இன்னைக்கு கிளம்பு அப்படின்னா கிளம்ப முடியுமா? கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கன்ஃபார்மா ஒரு பெரிய கூட்டம் வராது. திடீர்னு சொல்லிட்டாரு அந்த அம்மாட்ட, யாரு தூதன் வந்து சொல்லிட்டாரு லோத்துவின் மனைவி கிட்ட, கிளம்பு அப்படின்னு. அந்த அம்மா கடைசி வரைக்கும் கிளம்பல பாருங்க. கிளம்புறதுக்கு வாய்ப்பு, ஆண்டவரும் சொல்றாரு லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன காரணம்? உடனே இந்த பூமியை விடு அப்படின்னா விடுறதுக்கு யாருக்கும் இன்னைக்கு எண்ணம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் வித்து தரித்திரட்ட குடுறா, கொடுத்துட்டு சிலுவை எடுத்துக்கிட்டு வா. அவன் துக்கத்தோடு கூட போய் விட்டான். ஆனா பணக்கார வாலிபன் துக்கத்தோடு போயிட்டான். ஆனா இன்னொரு பணக்காரர் இருக்கான் சகையுன்னு, அவன் சொன்னா எல்லாத்தையும் பாதியை வித்து தரித்திரருக்கு கொடுத்துட்றேன், யாருக்காவது கொடுக்க வேண்டியதா 4 மடங்கா கொடுத்துறேன். கர்த்தர் சொன்னாரு, என்னடா நான் சொல்லாமே ரெடி ஆயிட்டு நீ. இன்னைக்கு ஒரு கூட்டம் அதற்கு தயாராக இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் என்னிடத்தில் இருக்கிறவைகள் அல்ல, என் வீட்டுக்கு வருகிற இயேசு எனக்கு முக்கியம். அதற்காக நான் எல்லாவற்றையும் இழக்க நான் தயாராக இருக்கிறேன். அட் எனி டைம் காட் கூட கூப்பிடும் போது நான் போவேன் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் பேழையை கட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இனி சொல்ல முடியுமா உங்களால? சும்மா கர்த்தர் டெஸ்ட் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு கொடுக்க முடியாது. பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு இயேசு என்னை ஒரு விஷயத்தை விடு என்றால் விடுவதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னா, அப்படி நான் விடுறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னா பயபக்தி உள்ளவனா மாறிட்டேன்னு அர்த்தம். எனக்கு அதை விட அது பெருசா படுது, இது எனக்கு பெருசா படல. ஊழியத்துக்கு வான்னு ஆண்டவர் சொல்றாரு, உங்களால வேலையை விட முடியுதா? பஹ்ரைனுக்கு வான்னும் போது ஒரு தடவை கூட கேட்காம ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு, எல்லா வாசலும் திறந்திருக்கிறது, பிரைஸ் தி லார்ட். பஹ்ரைனை விட்டுட்டு ஊழியத்துக்கு போனும் போது எத்தனை தடவை ஜெபம் பண்றீங்க? ஒரு தடவைக்கு 10 தடவை. இருக்கிற தீர்க்கதரிசிகிட்ட எல்லாம் கேட்கறது, ஆண்டவர் என்கிட்ட போன்னு சொல்ற மாதிரி இருக்குது, போவாதன்னு சொல்ற மாதிரி இருக்குது, எது உண்மை? ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம் வருது? ஏன்னா உங்களுக்கு இதை விட்டுட்டு போறதுக்கு மனம் இல்லை, அவ்வளவுதான். இப்ப யோசிச்சு பாருங்க, எனக்கு இதை விட மேலான ஒரு வேலை கிடைக்குதுன்னா, கூப்பிடுறாங்கன்னா உடனே விட்டுட்டு போயிடுறோமா இல்லையா? இதை விட ஒரு 1000 மடங்கு சம்பளம் அதிகம் கிடைக்குது, நீங்க யோசிச்சீங்களா? கர்த்தர் வாசல் திறந்திருக்கிறார் சொன்னீங்க தானே? ஏன் ஊழியத்துக்கு சொல்லும் போது அது வரமாட்டேங்குது, கர்த்தர் வாசல் திறந்திருக்கிறாருன்னு? ஏன்னா எனக்கு இதை விட அது பெருசா தெரியுது. எப்போ எனக்கு வருகையை விட இதெல்லாம் சின்னதா தெரியுதோ அப்பதான் நான் பயபக்தி உள்ளவனாய் மாறுவேன். எதற்காகவும் இயேசுக்காக நான் எப்ப விடணும்ன்ற இடத்துக்கு வரேனும், விட்டுட்டு வேணா வந்துட்டே இருக்கணும். ஏன்? நான் இதை விட மேலான இடத்துக்கு போக போகிறேன், இதை விட சந்தோஷமான இடத்துக்கு போக போறேன். கேட்கறீங்க, எத்தனை பேர் செய்ய போறீங்கன்னு தெரியாது. ஆனா சொல்ல வேண்டியது உண்மை. நீங்கள் பேழையை கட்டுகிறீர்கள் என்று சொன்னால், பேழைக்குள் போய் தப்பிக்க போகிறீர்கள் என்று சொன்னால், 2வது இந்த சுபாவம் உங்களுக்கு இருக்கிறதாய் காணப்பட வேண்டும். 3வது மிக முக்கியமானது, வாசிங்கள் அதே வசனம்
விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். மூணாவது என்ன செய்யறான்? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காகத்தான் அவன் பேழையை உண்டு பண்ணினான். இதுல ஒரு பெரிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் 2 உள்ளது உங்களுடைய பர்சனல், 2 உள்ளது உங்க பர்சனல், இது 3வது உங்க ஃபேமிலி. இதுல மிக முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, காடோடைய விஷன் உங்களுக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்லும் போது, நோவா கிட்ட சொல்லும் போது, ஆதியாகமத்துல 6ஆம் அதிகாரம் 17வது வசனம், வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னுடனே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு. அடுத்து அப்படியே சொல்றார், பறவைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காடோடைய விஷன் ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துக்களையும் என்ன பண்ணணும்? பேரா உள்ள கொண்டு வரணும்னு சொல்றாரு. எல்லாம் கொண்டு வா, அத்தனையும் பேர். அதுவும் வசனம் பைபிள் சொல்லுது, அதெல்லாம் வரும்னு சொல்லிட்டாரு. இப்ப காடோடைய விஷன் ரொம்ப பெருசு, காட்ஸ் விஷன். ஆனால் வசனம் சொல்லுது, நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான் அப்படின்னு இருக்குது. அப்பனா காடோடைய விஷன் உலகத்தையே காப்பாத்துறதா இருந்தாலும் கூட, நோவாவுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்காக இருந்துச்சு? ஃபேமிலியை கொண்டு போய் உள்ள வச்சிடணும். அத்தனை மிருகமும் உள்ள வரட்டும் ஆண்டவரே, எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி உள்ள வைக்கிற ஆண்டவரே, நீங்க சொன்னதெல்லாபடி நான் செஞ்சிடறேன் ஆண்டவரே. ஆனா எல்லாத்த விட முக்கியம் என்ன தெரியுமா? இந்த பேழையில எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு இடம் இருக்கணும். நாங்கள் அதற்கு இந்த முழு பேழையை செய்யும் போது அவன் மைண்ட் என்னவா இருந்துச்சான்? ஆண்டவருடைய மைண்ட் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் காப்பாத்துறது. நோவாவுடைய மைண்ட் என்னவா இருந்துச்சான் தெரியுமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உலகம் அழிய போது, ஜலப்பிரளயம் வரப்போது, நிச்சயம் நடக்க போது. விசுவாசத்தினாலே அவன் அதெல்லாத்தையும் விசுவாசித்தான். ஆனா இதுல எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாத்திரணும்னு பேழ செஞ்சிருக்கிறான். காடோடைய விஷன் உலகம் மிக பெருசு, காட்ஸ் விஷன். ஆனால் வேர்ல்டு விஷன் சொல்லுவாங்க. ஆனால் நோவாவுடைய பிரிஃபரன்ஸ் எதுக்கு இருந்துச்சு? ஃபேமிலிக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கொடுத்துருங்க, உள்ள இடத்த கொண்டாந்துருங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குதா? என் குடும்பம் பரலோகத்துக்குள்ளே வந்துரும்னு. என் கணவன் வந்துருவாரு, மனைவி வந்துருவாங்க, என் பிள்ளைகள் வந்துருவாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குதா? இன்னைக்கு பல நேரங்களிலே கர்த்தர் சொல்ற ஊழியத்தை செய்யும் போது பிள்ளைங்கிட்ட நம்ம கெட்ட பேர் வாங்குறது வேற விஷயம். இப்போ ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிட்டு போய் பலி கொடுக்க போறாரு, கத்தியை வாங்குறாரு. ஈசாக்கு ஆபிரகாம் இப்ப எப்படி தெரிவாரு இல்லையா? ஈசாக்கிட்ட அவங்க அப்பா சொல்றாரு. இல்ல ஒரு பெரிய ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சொல்றாரு, மறுநாள் காலையிலே ஆபிரகாம் எழுந்துன்னு இருக்கோம். ஆபிரகாம் மறுநாளே கிளம்பிட்டாரு. அதுவும் எப்படி? அதிகாலையில் கிளம்பினான் இருக்கோம். காலங்காத்தால எழுப்புறான் ஈசாக்க, வா போவோம். எங்க? ஒரு இடத்துக்கு போவோம், வா. எவ்வளவு அழகா வந்திருப்பான் ஈசாக்கு. அப்பா கூட போறோம். பிள்ளைகளுக்கு அப்பா கூட போறனால ஒரு ஜாலி தானே. அப்பா கூட போனா அதை வாங்கி கொடுப்பாரு, இதை வாங்கி கொடுப்பாரு. இப்படியே போனா 3 நாள் போறாங்க. ஈசாக்கு பார்த்துனே இருக்கிறான், இந்த ஆள் எங்க கூட்டின்னு போறான் நம்மளுன்னு தெரியலையே. 3 நாளா போதே. அப்புறம் ஒரு இடத்துல போய் சொல்றான், நீங்க இங்கே இருங்கன்னு வேலைக்காரங்களை விட்டு தனியா கூட்டு போறான். இப்ப ஈசாக்கு நினைச்சிருப்பான், ஓ நமக்கு தனி ஸ்பெஷலா கொடுக்குறாங்க போல, அங்க போய் ஏதோ நடக்க போகுது போலன்னு போனா கைய காலை கட்டி மல்லாக்கப்படுத்த வச்சு கத்திய வாங்குறான். எப்படி இருக்கும் பாருங்க ஈசாக்கு. நீங்க ஈசாக்கு வியூல பாருங்க, நீங்க ஆபிரகாம் வியூல ஒரு நீதிமான் தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார், விசுவாசித்தார், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஈசாக்குடைய வியூ எப்படி இருக்கு? இதுக்கு தான் இத்தனை நாள் கூட்டு வந்தியா நீ? கட்டி போட்டு கத்திய வாங்க. நான் அப்புறம் அப்பயே கேட்டல்லப்பா, நான் பலிக்கு என்ன பண்றது, நீ தான் சொல்லவே இல்லை என்கிட்ட. கர்த்தர் பார்த்து கொள்வாருன்னு. இப்ப எப்படி இருக்கும்? எங்க அப்பா ஒரு கொலைகாரன், தூக்கிட்டான் கத்திய பாருங்க அப்படின்னு. இப்ப இஸ்மவேலை கூப்பிட்டு சொல்றாரு காலையில, ஆகார் இந்த துருத்தி தண்ணீர் எடுத்துக்கோ, இந்த இஸ்மவேலையும் கூப்பிட்டுக்க. இஸ்மவேல் சாதாரண சின்ன பையன்லாம் கிடையாது. மினிமம் அவனுக்கு அப்போ 13 வயசுக்கு மேல, மினிமம் 13 வயசுக்கு மேல டீனேஜ் பையன். அவனை கூப்பிட்டு சொல்றாரு, இவனை கூப்பிட்டு போ, நீ கிளம்பி போயிரு. எங்க போ? எங்கேயாவது போ, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இஸ்மவேல் என்ன நினைச்சிருப்பான்? எங்க அப்பா என்னை 13-14 வருஷமா நல்லா தான் வச்சிருந்தாரு. எனக்கு தம்பி பிறந்தோன்னு எங்க அப்பா என்னை வெட்டி விட்டாரு, என்னையும் எங்க அம்மாவையும். நாங்க எகிப்துல அந்த வனாந்தரத்துல, பெயர் சபா வனாந்தரத்துல அலைஞ்சு திரிஞ்சோம்.
எங்கள் அம்மாவுக்கு என்னை காப்பாற்ற வழி தெரில, சாவர நிலைமைக்கு வந்துட்டேன். எங்கள் அம்மா கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு ஒரு இடத்துல அழுதுட்டு கிடந்தாங்க. எங்கள் அப்பா எனக்கு ஒன்றுத்தையும் கொடுக்கல, ஒரே ஒரு துருத்தி தண்ணீரை மட்டும் வச்சு விட்டான். இப்போ இஸ்மவேலோட வியூவில் ஆபிரகாம் யாரு? இது ரெண்டுமே ஆபிரகாம் யார் சொல்லி பண்ணாரு? ஆகார அனுப்ப சொன்னது யார் தான்? ஆண்டவர் தான். ஈசாக்க பலி கேட்டது யார் தான்? சில நேரத்தில் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது உங்கள் பிள்ளைங்கிட்ட கெட்ட பேர் வாங்குறது வேற. சில ஆட்கள் இருக்கிறாங்க, இவங்க குடும்பத்தையே கவனிக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை. உலக பிரகாரமாக நாம் முதல்ல எதை கவனிக்கணும்? பிள்ளைகளை கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. இது உலகமா, நீங்க ஸ்பிரிச்சுவலி எடுத்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய பேழையை கட்ட வேண்டும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னதுதான், நோவாக்குள்ள ஒரு விஷன் வந்துச்சுல்ல, அந்த விஷனை கொண்டு போய் யாருக்குள்ள நுழைக்கிறான்? பிள்ளைகளுக்குள்ள நுழைக்கிறான். 3 பசங்க, வாலிப பசங்களுக்குள்ள நுழைக்கிறான். ஏலியோட விஷனை யாருக்குள்ள நுழைக்க முடியல? பிள்ளைகளுக்குள்ள நுழைக்க முடியல. ஏலி விஷன் இல்லாதவனான்னு கேட்காதீங்க. ஏலி சாமுவேலை ஒழுங்கா தான் வளர்த்திருந்தான். சாமுவேலை வளர்த்தது யாரு? ஏலி தானே. ஆனா யாரதான் தப்பா வளர்த்துட்டான்? பிள்ளைகளை தப்பா வளர்த்துட்டான். போதனை ஒரே மாதிரி தான் கொடுத்தான். ஆனா சாமுவேலுக்கு கொடுத்தது வேற, பசங்களுக்கு சொன்னது வேற. ஏலியோட விஷன் யாருக்குள்ள போல? ஏனோக்குடைய விஷன் மெத்துசுலாக்குள்ள போகல. மோசையோட விஷன் அவனுடைய சந்ததிக்குள்ள போகல. பினகாசோட விஷன் அவங்க சந்ததிக்குள்ள போகல. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய விஷன் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள போதா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைக்கு போகுது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான மேன்மை உங்க பிள்ளைகளுக்கு போகுது. ஆனால் கர்த்தர் கொடுத்ததான விசுவாசம் உங்க பிள்ளைகளுக்குள்ள போயிருக்குதா? நீங்க அதை கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதனால நீங்க உங்க பேழையை நீங்க மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகள் கட்டல. உங்க பிள்ளைகளுக்கு அது வந்து சேரவே இல்லை. அந்த விஷன் அதை கொண்டு போய் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்ல. பிள்ளைகளுக்கு என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? போன் எடுத்த உடனே சாப்பிட்டியான்னு கேட்கணும். கரெக்ட் தானே? ஜோமனியான்னு கேட்டோமா? வைக்கிறதுக்குள்ளேயாவது ஒரு தடவை ஜோமனியான்னு கேட்கணும்ல. வைக்கிறதுக்குள்ளேயே ஒரு தடவையாவது பைபிள் வாசியான்னு கேட்கணும்ல. நம்ம கேட்கறதுலாம் என்ன? சாப்பிட்டியா? டியூஷன் போனியா? ஸ்கூல் போனியா? ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க? எவ்வளோ மார்க் எடுத்த? டேய், நான் உனக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ நல்லபடியா அங்கே படிச்சாதான். அவன் படிச்சிருவான். ஒரு நாள் வரும், பையன் காலேஜில் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கான், சேர்க்க சரியில்லை சார், அவன் பண்றதெல்லாம் பண்ண முடியல, கேட்க முடியல, உங்க பையனை கொஞ்சம் கண்டிப்பா வச்சுக்கோங்க. அப்பாவுக்கு குத்துது. ஆண்டவரை கொடுக்காம எல்லாத்தையும் கொடுத்துட்டிய. நான் சொல்றேன், எல்லாத்தையும் கொடுங்க, வேணான்னு சொல்லல, முதல்ல ஆண்டவரை கொடுத்துருங்க. ஒருவேளை வேற எது இல்லாவிட்டாலும் ஆண்டவர் பிள்ளைகளை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், விஷன், தரிசனம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே போகவில்லை. இன்னைக்கு அப்பா விசுவாசத்துல ஊழியத்தை கட்டிடுறார், எழுப்பிடுறார். பசங்க விசுவாசத்துல ஊழியத்தை நடத்துறானா? இல்ல, அப்பா வச்சிருக்கிற சொத்தை வச்சு நடத்திட்டு இருக்கான். அப்பா வச்சிருக்கிற ஆத்மாக்களை வச்சு நடத்திட்டு இருக்கான். இவனுக்கு சொத்தோடைய வேல்யூ தெரியுது, ஆத்மாவோட வேல்யூ தெரியல. அப்பாவுக்கு சொத்தோட வேல்யூ தெரியாது, ஆனா ஆத்மா வேல்யூ தெரியும். ஏன்னா அவர் நடந்து திரிஞ்சு ஆத்மாக்களை கொண்டாந்தாரு. லேண்டுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் ஆத்மா கொடுக்க மாட்ட. காரணம் என்னன்னா, அப்பா கிட்ட இருந்த ஆசீர்வாதம் இவனுக்கு வந்துருச்சு, அப்பா கிட்ட இருந்த விஷன் இவனுக்கு வரல. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அதான் நடந்துட்டு இருக்குது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல சாப்பாடு கொடுங்க, எனர்ஜி பார்த்து கொடுக்குறாங்க, கலோரி பார்த்து கொடுக்குறாங்க, ஃபைபர் பார்த்து கொடுக்குறாங்க, ஃபேட் பார்த்து கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவரை கொடுக்க மாட்டாங்க. என்னங்க ஆண்டவரை கொடுக்கல? நாங்களும் சர்ச்சுக்கு கூட்டு வரந்தானே. சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர்றது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட், நீங்கள் கர்த்தரோடு கூட ஒரு அனுபவம் பெற்றீர்கள்ல. உங்களை கர்த்தர் எப்படி ரட்சித்தாரு, எப்படி வேறு பிரிச்சாரு, எப்படி கஷ்டத்திலிருந்து மேல தூக்கிட்டு வந்தாரு, எப்படி தரித்திரத்திலிருந்து உயர்த்தி வச்சாரு, அந்த அனுபவத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் இருக்கிறதுலே வேல்யூபிள் பாடம். நீங்க கொடுக்கிற பணம் ஒளிஞ்சு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் நீங்கள் அடைந்த அனுபவம் இருக்குல்ல, அது அவனை உருவாக்கிடும் விசுவாசத்துல. எங்க அப்பா ஒண்ணும் இல்லாம இருந்தாரு, எங்க அம்மா கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க ஹாஸ்பிட்டல்ல, ஆனா இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர். ஏன்னா அதோட காலத்துல எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்க குடும்பத்துக்கு கொடுத்தாரு. இந்த சூழ்நிலையில இருந்த எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மேன்மையை, அதை விட குறைவா இருந்தாலும் எங்க குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அதுதான் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சொத்து. இன்னைக்கு அதை கொடுக்க மாட்டேங்கிறோம், அதான் பேழையை உண்டு பண்ணுதல். ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லாம் ஆசை இருக்குது. பிள்ளை அமெரிக்கால படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இந்தியாவில் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணட்டும், யாரும் வேணான்னு சொல்லல. பட் ஸ்பிரிச்சுவலா கட்டி இருக்கிறீங்களா உங்க பிள்ளைய? அதான் கேள்வி. பேழையை உண்டு பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நோவா பண்ணுவாரு. அதுல ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒன்று செய்வார். ஆதியாகமத்தின் புஸ்தகம்
6ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. ஃபர்ஸ்ட் வேர்டு பேழையை உண்டு பண்ணும் போதே கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை என்னது? உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. கீழ்பூசி. கீழ்னா ஆயில். நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல, இந்த என்ன சொல்லுவாங்க, அதை நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அதுக்கு தார்ல இருந்து கரைச்சா மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு, கிரீஸ்ம்பாங்க. அந்த மாதிரி ஆயில்ல செய்யறது. உள்ளும் புறமுமாக என்ன செய்ய? கீழ்பூசி. ஏன் உள்ளும் புறமுமாக பர்டிகுலரா சொல்றாரு? பேழையை எப்படி எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் பின்னாடி தான் வருது. எத்தனை முழம் இருக்கணும், என்ன இருக்கணும், அதெல்லாம் பின்னாடி தான் வருது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அறைகளை உண்டு பண்ணி அதுக்கு என்ன செய்ய? இது ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாடல் தான் இது. இங்க 3 அறை இருக்கும். ஆசாரிப்பு கூடாரத்தில் 3 பகுதி இருக்கும். அதுல ஒரு பகுதியில மிருகங்கள் இருக்கும், அங்க ஒரு பகுதியில பலி செலுத்தப்படும். இங்க ஒரு பகுதியில சாப்பாடு சேர்த்து சொன்னாரு, அங்க ஒரு பகுதியில சமூகத்து அப்பம் இருக்கும். இதுல ஒரு பகுதியில நோவாவும் குடும்பத்தாரும் இருப்பாங்க. அதுல பிரதான ஆசாரியன் இருப்பான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. இது ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய இன்னொரு மாடல். இதுல வெரி இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஆண்டவர் சொல்வாரு எல்லாத்தையும் பொன் தகட்டால் மூடும் பாருங்க. இங்க சொல்றாரு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிரு? உள்ளும் புறமும் ரெண்டுமே அபிஷேகத்தை குறிக்குது. ரெண்டுமே பரிசுத்த ஆவியானவர், அபிஷேகம் என்னும் ஆயில். இதுதான் ஆண்டவர் உள்ளும் புறமும். இப்போ ஆண்டவர் சொல்லுவார், உடன்படிக்கை பெட்டியை முழுவதும் பொன் தகட்டால் மூடு. ஒரு மரத்துல செய்யி, ஆனா எதுல மூடு? பொன் தகட்டால் மூடு. அதோட அர்த்தம் என்னன்னா, நம் மாம்சத்தின் மேல பரிசுத்த ஆவியானவர் மூடி இருக்கணும். அங்க சொல்றாரு கோப்பேர் மரத்துல செஞ்சு உள்ளும் புறமும் எதுல மூடு? கீழ் பூசு, ஆயில்ல மூடு. முதல்ல உங்க குடும்பத்தை நீங்கள் எதுல பேழையை காப்பாற்றணும், எதுல நீங்க நடத்தணும்னு கேட்டா பரிசுத்த ஆவிக்குள்ள வச்சு நடத்தணும். பரிசுத்த ஆவிக்குள்ள வச்சு ஆலோசனை கொடுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை எல்லாம் மாம்ச ஆலோசனை. எல்லாம் நீங்க கொடுக்கிற எல்லா ஆலோசனையும் மாம்ச ஆலோசனை. உங்களுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிறவர்களால் நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் பேழை முழுவதும் பாதுகாப்பாக இருக்கும். உங்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். இன்னைக்கு குடும்பத்தில் ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானவர் உங்க பிள்ளைகள் 13 வயசு ஆகி போச்சு, சபை 13 வயசு கூட அவசியமே இல்லை. நான் சொல்லுவேன், உங்க பிள்ளைகளை சபை கூட்டு வந்து பாருங்க. அபிஷேக கூட்டத்தில் இருக்கும்போது சின்ன வயசுலயே கர்த்தர் பிள்ளைகளை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகளை அபிஷேக கூட்டத்துக்குள்ள நடத்துறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியை பத்தி கொடுப்பீங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்படணும், அடுத்து ஞானசானம் எடுக்கணும், அப்புறமா தான் என்ன பெறணும்? பரிசுத்த அபிஷேகத்தை பெறணும். ஆனால் நீங்கள் சபைக்கு பிள்ளையை கூட்டிட்டு வருகிற காலத்திலேயே உங்க பிள்ளையின் மேல ஒரு கீழை பூசுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் மேல அந்த அபிஷேகத்தை பூசுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு நாம அந்த பரிசுத்தாவியினுடைய பாதுகாப்புல குடும்பம் கிடையாது. அதான் இங்க பிரச்சனை. இங்க என்ன பாதுகாப்புல இருக்குது குடும்பம்? இன்னைக்கு எதிர்காலம் பணத்துல பாதுகாப்பா இருக்கு, நல்ல வேலையில இருக்கு, சேர்த்து வச்சிருக்கிறதான சொத்துக்கள்ல இருக்கு. இதுல தான் குடும்பம் ஸ்டெபிலிட்டியா இருக்குன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்பவும் சொல்றேன், இது எல்லாம் ஒளிந்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உங்களையும் என்னையும் கரம் பிடித்த கர்த்தர் விடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர் நம்மை மூடி இருப்பாரானால் எந்த சூழ்நிலையும் காப்பாத்தி கொண்டாந்துருவார். எல்லாத்தையும் இப்ப பாருங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமும் ஈசாக்குடைய ஆசீர்வாதமும் யாக்கோபுடைய ஆசீர்வாதம் நம்ம பேசுறோம். முற்பிதாக்கள் ஆசீர்வாதம் சொல்றோம். இதை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வரும்படிக்கு கலாத்தியர்ல சொல்லி இருக்குது. அதனால ஆபிரகாம் தேசத்தை சுதந்திரித்தார், நம்மளும் தேசத்தை சுதந்திரிப்போம். எத்தனை பேர் தேசத்தை சுதந்திரிச்சிருக்கிறீங்க சொல்லுங்க? நீங்க யாராவது ஆபிரகாம் சுதந்திரிச்ச மாதிரி தேசத்தை சுதந்திரிச்சிருக்கிறீங்களா? இது வரைக்கும் ஆபிரகாம் 4 நாட்டை சுதந்திரிச்சாரு. அவர் கொடுத்த எல்லைகள் அவர் சந்ததியா சுதந்திரிச்சாங்க. நம்ம யாராவது சுதந்திரிச்சிருக்கோமா நாட்டை? நம்மளை பொறுத்த வரைக்கும் 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, மிஞ்சி போச்சுன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, அதையும் மிஞ்சி போச்சுன்னா ஒரு 1/2 ஏக்கர் இல்ல 1 ஏக்கர். அப்ப இது எதை குறிக்குது? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு சேர்றதுங்கிறது எதை குறிக்கிறது? வேர்ல்ட்ல உள்ளதை குறிக்குதானா? அது இஸ்ரவேல் இருக்கு, அவனை விட்டுருங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வர்றதுன்னா எதை குறிக்குது? எதை பத்தி ஆண்டவர் சொல்றாரு? இப்ப ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தார்னு பைபிள் சொல்லுது. அப்படிதானே சொல்லுது? செல்வ சீமானாக இருந்தார். அப்ப ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தார்? ஈசாக்கு கொடுத்தார்னு வசனம் சொல்லுது. அப்ப ஈசாக்கு என்னவா இருக்கணும்? செல்வ சீமான தானே இருக்கணும். ஆனா 26ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, ஈசாக்கு வர வர ஐஸ்வர்யம் உள்ளவனா நான் இருக்கு. நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல ஈசாக்கை குறித்து சொல்லும் பொழுது, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். அப்போ இவனுக்கு என்ன வரல? இவன் இப்பதான் என்ன ஆகுறான்?
ஐஸ்வர்யன் ஆகிறான். அப்ப ஆபிரகாமுடைய எல்லாம் வந்திருந்தா இவன் என்னவா தான் இருந்திருக்கணும் ஏற்கனவே. அப்ப இவன் இப்பதான் ஐஸ்வர்யன் ஆகிறான்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமுக்கு உள்ளதெல்லாம் அந்த அபிமெலேக்கு ஆட்கள் தூத்து போட்டாங்க, எல்லாத்தையும் எல்லாம் போயிருச்சு. சரி, இப்ப ஈசாக்கு இருக்கிறாரு. ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? யாக்கோபு. இவர் ஐஸ்வர்யன் ஆயிட்டார்ல, அப்ப இந்த ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? யாக்கோபு எங்க இருந்தாரு? லாபான் வீட்டுல இருந்தாரு. அங்க எப்படி போனாரு? கோலும் கையுமா. வரும்போது எப்படி வந்தாரு? பெரும் பரிவாரத்தோட, இருபெரும் பரிவாரம் கொண்டாந்தாரு. அப்போ ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாருக்கு வரல? யாக்கோபுக்கு வரல. அவன் தனியா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரான். சரி, யாக்கோபின் ஆசீர்வாதம் யாருக்கு வரணும்? சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு போச்சு? யோசேப்புக்கு போச்சு. அப்படிதான் வசனம் சொல்லுது. யாக்கோபின் சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புக்கு போச்சு. யூதா ஜனத்திரளா இருந்தாலும் ராஜ்யபாரம் அவனுக்கு போச்சுன்னு சொல்லுது. அப்போ யாக்கோபுடைய ஆசீர்வாதம் யோசேப்புக்குன்னா, அப்ப யாக்கோபுடைய மொத்த பணமும் யாருக்கு போயிருக்கணும்? யோசேப்பு எங்க போனாரு? எப்படி இருந்தாரு? ஆனா எகிப்துல அவர் என்னவா மாறினாரு? அப்போ ஆபிரகாமின் பணம் ஈசாக்கு வரல, ஈசாக்கின் பணம் யாக்கோபுக்கு வரல, யாக்கோபின் பணம் யாருக்கு வரல? யோசேப்புக்கு வரல. ஆனா ஆசீர்வாதம் வந்துச்சு. எது வந்துச்சு தெரியுமா? அவங்க மேல வச்ச ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், கர்த்தர் வச்ச அபிஷேகம் 4 தலைமுறையாய் தாண்டி 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 வந்துகிட்டே இருக்குது. இது உங்களுக்கு புரியாம நீங்க திருப்பி திருப்பி ஏதோ உலக ஆசீர்வாதம் கிடைக்கும் போது, உலக ஆசீர்வாதம் கிடைக்கும் போது, நான் சொல்றேன், உங்களை விட உங்கள் பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமா இருப்பாங்க உலகத்துல. ஆனா நீங்க கொடுக்க வேண்டியது உலகத்தின் ஆசீர்வாதத்தை அல்ல, இயேசு கிறிஸ்துவை, அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து பாருங்க. உங்கள்ல இருந்து அப்படியே தொடங்கி அவனை 2 மடங்கு ஆசீர்வச்சிருவார் ஆண்டவர். இப்ப அவன் அடுத்து அவங்க பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுத்துட்டானா அவங்களுடைய உங்க பேரை 4 மடங்கு ஆசீர்வாதத்துக்குள்ள போயிருவான். நீங்க இந்த ஃபார்முலாவே விட்டுறீங்க. பேழையை எதை வச்சு கட்டிட்டே இருக்கிறீங்க? நான் போகும்போது என் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டேன்னா என் பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரே வாரத்தில் ஒழிச்சிருவான். இல்ல 4 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அடிச்சு புடிச்சு கோர்ட்ல இருக்கும் எல்லாம். அதான் உண்மை, நிறைய இடத்துல நடக்குது. அப்படி போகணும்னு நான் சொல்லல. உங்க ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு போகட்டும். ஆனா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை பிரிஃபரன்ஸாக கொடுக்கிறீர்கள்? உங்க பேழையை எதை வச்சு கட்டிட்டு இருக்கீங்க? பரிசுத்த ஆவியை வச்சு கட்டுறீங்களா? உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டிருக்கா? உங்க பிள்ளைகள் தேவனால் நடத்தப்படுகிறார்களா? நீங்க சங்கீதத்துல வாசிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் ஏதாவது நடத்தப்படுவார்கள்? ஒளிவமர கன்றுகளை போல இருப்பார்கள். நல்ல ஞானம், அபிஷேகம் எல்லாம் இருக்கணும்னு நம்ம சொல்றோம். ஆனா நீங்க உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு இருந்தா போதும், பணம் இருந்தா போதுங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. உள்ளுக்குள்ள ஆவியானவரே இல்ல. நீங்க விட்டு பாருங்க, உங்ககிட்ட வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் அவன் ஆண்டவருக்குள்ள இருக்கிறான். அப்படி இருக்கு. வெளியே விட்டு பார்த்தா தான் உண்மை தெரியும் என்னன்னு. காரணம் என்ன தெரியுமா? அவன் போகும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உடையவனா அங்க போகல. அவனை அனுப்பும் போதே நம்ம தப்பா அனுப்பிட்டோம். உங்க பிள்ளைகளை அபிஷேகத்தை கொடுத்து அனுப்புங்க. சின்ன பிள்ளையா இருக்குது, சின்ன பிள்ளையாவே இருக்கட்டும், ஆவியானவர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.